இன்னும் 4 மணி நேரத்துல நான் வீட்டுக்கு போகணும்னு நீ கையெழுத்து கும்பிட்டு போறேன்னா அவன் வந்த இன்டைரக்டா மேனிக்கு நீ சொல்றான், என் வண்டிய வண்டி பின்னாடி வாங்க, இல்ல என் வண்டியில அந்த உழுங்க, அவன் போய் எனக்கு அப்பதான் இல்ல பொலிட்டிக்கல் சபரி நாலேஜ் ஏறும். அல்ல சபரி அவன் என்ன பண்ணா வந்த காரு வேகமா வந்து போய் கொட்டால போய் நின்னுடுச்சு. இவன் வந்த வேணா அரை மணி நேரம் லேட்டா வருது. நீ பர்பஸா உருட்டி எடுத்துக்கிட்டு வந்து இந்த கும்பலை காட்டணும். இத இப்ப சொன்னதுதான் எஃப்ஐஆர்ல ஃபைலா இருக்கு. இவன் இப்ப இந்த கூட்டத்தை காட்டுறதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா சபரி? முதல்ல நேரா போய் அங்க போய் கொட்டால பேசிட்டு வர்றதுதானே அவன் வேலை. இந்த மாதிரி போட்டு இப்ப இதுக்கு ஃபைல் பண்ணும்ல எஸ்ஓபி மீறி தானே அவன் பண்ணிருக்கான். 2 சுங்கச்சாவடியும் இப்படிதானே மக்களை கூட்டம் பர்பஸா பண்ணிருக்கான். இந்த கூட்டம் இருந்தா எனக்கு ஏன் திருவான்மியூர்ல இல்ல, எனக்கு ஏன் கோவளத்துல இல்ல, எனக்கு ஏன் வண்டலூர்ல இல்ல, எனக்கு ஏன் காஞ்சிபுரத்து பைபாஸ்ல இல்ல? கரெக்டா நீங்க ராணிப்பேட்டை தாண்டி இது மாதிரி பிளான் பண்ணி அங்கங்க ஆர்கனைசர் கூட்டத்தை உட்கார வச்சுக்கிட்டு நீ வண்டி மாதிரி இது வெள்ள வண்டியில ஏறி மாவட்ட செயலாளர் கையெழுத்துட்டு வர. பண்றதுதான். இல்ல இதெல்லாம் மாவட்ட தலைவர் மாவட்ட பண்றதுதான் இது. செயலரோட இனோவாகாரனுக்கு தெரிஞ்சிருக்கு சபரி அவர் எந்த என்ன இடத்துல வண்டி கேக்குறாருன்னு புரியுதா? நிக்குது. அவர் என்ன இல்ல சபரி அவர் என்ன புரியுது கேக்குறாருன்னு புரியுதா? புரியுது. எஃப்ஐஆர் விஜய் மேலயும் விழணும்ன்றாரு. ஏன் போட இல்ல மாட்டேங்கிறானுன்னு இப்ப கேக்குறாரு. சபரி அவன் முன்னாடி போன இனோவாகாரனுக்கு தெரியுது எப்ப முன் சீட்டுக்கு வரணும்னு வண்டியை நிறுத்துறான். அதுக்கப்புறம் எப்ப அந்த வெள்ள வண்டியில போகணும்னு ஓரம் கட்டி சைடு இதுல நிறுத்துறாங்க, சர்வீஸ் ரோட்ல நிறுத்தி ஏத்துறாங்க. இதெல்லாம் நீ பிளான் பண்ணாமையா உங்க அண்ணனுக்கு நீ முறவாசம் பண்ணி கூட்டு வர? உன்னை யாரு அங்க இருந்து வர சொன்னா? இப்ப இந்த கும்பலை கூட்டு வந்து நீ 4 பேர் விழுந்தான், ஓகே எல்லாம் சொல்றாங்க செத்து போட்டுன்னு. ஆனா நீ பண்ண அராஜகம் பிளான் பண்ணி எல்லா இடத்துலயும் நிக்க வச்சிருக்கிற. 2 டோல்லையும் நான் ஆள் செட் பண்ணி இருக்கிறேன். நீ முன்னாடி வந்து மலர் தூவு, என் மேல ஏறி உட்காரு. அப்புறமா நான் சொல்லிட்டேன், என் கூட்டத்துக்கு நான் அறிவுரை சொல்லிட்டேன். அப்புறம் ஒண்ணு மறந்துட்டேன். ஏண்டா நான் நீ வந்த அன்னைக்கு வந்தப்பயே சொல்லிருக்கணும் உனக்கு பதறி இருந்தா. வந்தோடனே நீ என்னமோ பிளட்ஜ் தூக்கி கையில தூக்கி வச்சுக்கிட்டு என்னமோ கை நீட்டி பேசிக்கிட்டு இருக்கிற. நீ ஓகே நான் ஏன் பேசிக்கிட்டு இருக்கிற? எனக்கு ஒண்ணுமே புரியல. வந்த உடனே இவனுக்கு பதறி இருந்ததுன்னா 4 பேர் கண்ணு முன்னாடி அந்த வெள்ள வண்டியில ஏறும் போதே கீழே விழுந்தான். அத பதட்டத்துல வந்து ஏன்பா தம்பி முதல்ல நம்மளாம் உயிரோட இருக்கணும், பட்டன் அமுக்கிறதுக்கு நம்மளாம் உயிரோட இருந்தாதான் ஓட்ட குறைச்சிட போறீங்க இப்படி ரோட்ல விழுந்து அப்படின்னு பேசிட்டு பிளட்ஜ தூக்கி வச்சிருந்தா இது மாதிரி இனிமேல் நாங்க வந்து இது எடுப்போம், சபதம் எடுப்போம், நாங்க வண்டியில வர மாட்டோம், இது மாதிரி ஈனத்தனமா நடந்துக்க மாட்டோம், மக்கள் பாக்குறாங்க அப்படின்னு அந்த வெக்க இருந்துன்னா சொல்லியிருக்கோம். மறந்து போய் கடைசியா நான் 4 மணி நேரம் போனோம், வண்டியில வராதிங்க, எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும், சீக்கிரமா போய் படுத்து தூங்கணும்னு உனக்கு அக்கறை இருக்கு. வந்து பேசும்போது வெயில இவ்வளவு பேரை இழுத்துட்டு வந்தியே. ஏங்க இதுக்கு எஸ்ஓபி மீறி இருக்காங்க. இதுக்கு இன்னைக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலன்னா இது என்ன நடக்குதுன்னு பாப்போம். இது என்ன கூட்டு பண்ணிட்டு இருக்காங்க. எடுத்துட்டு போகாத. இது பொதுமக்கள் அந்த இடத்துல இருந்தே கொடுக்கலாம். இவனுக்கு இந்த பர்மிஷன் கொடுத்துருந்தீங்களா, நாங்க ஸ்கூலுக்கு ஒரு பொண்ணை கூட்டு போறோம், இவன் பாட்டன் ரோட்ல வந்து இதே மாதிரி அராஜகம் பண்ணிருக்கான்னு பொதுமக்களும் அங்க கொடுக்கலாம். அவர் மேலதான் இருக்குங்க. பொதுமக்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவ எடுத்துக்கும். அது எஸ்ஓபி மீறி தான் வந்திருக்கான். இன்னைக்கு ஒன்னும் நிர்வாகி கூட்டம் தான் சொல்லிட்டு வந்தாங்க. நீங்க ஆம்புலன்ஸ்ல வச்சிருக்கானுங்க, ஆம்புலன்ஸ் வரதுக்கே முதல்ல கேஸ் பண்ணுங்க இவனுக்கு மேல. இல்ல அதெல்லாம் என்னமோ ஒண்ணு மொத்தமா இவனுக்கு வெள்ள வண்டி மாறுறதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா? பின் சீட்ல இருந்து முன் சீட்டுக்கு ஜெகதீஷ் நீ முன்னாடி வா, அவன் பார்த்து கையாட்டுறானுங்க, நான் கையாட்டணும் கொஞ்ச நேரம்ட்டு இடத்த மாத்துறான். போற போக்குல வந்திருக்கலாம்ல, வந்து அங்க கொட்டால பேசிட்டு போயிருக்கலாம்ல, யாரு உன்னை தடுத்தா? எல்லாம் இவனே இப்ப நாடகங்க மொத்தம் செட்டப் பண்ணிக்கிட்டு பண்ற வேலை, டிராமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் செட்டப் போடுங்க? உலக வரலாறு தமிழ்நாடு கிடையாது, உலக வரலாற்றுலயே ஒரு தலைவன் நான் ஓட்டு கேட்க வரமாட்டேன், நான் அவங்க கிட்ட வந்து அப்ரோச் பண்ண மாட்டேன், நீங்க என்ன ஜெயிக்க வைங்க, நான் கிராமமா பண்ற ஒரு கோமாளி கூதி எங்கேயாச்சும் பாத்திருக்கீங்களா? உலக வரலாற்றுல ஒரு தலைவன் நான் மக்களை வந்து சந்திக்க மாட்டேன், என்ன ஜெயிக்க வைங்க, நான் வந்து பாக்குறேன்னு சொல்றேன், எங்கேயா பாத்திருக்கீங்களா? இல்ல அதுக்கு மேல போற போக்குல போட்டான். இங்க இருக்கிற சதியெல்லாம் நடக்குது பாத்தீங்களா, நம்ம மேல என்னெல்லாம் பண்ணுவாங்க. நான் இனிமேல் இங்க வந்தானா பிரச்சனை ஆயிடும். நான் கிராமமாக வருவேன். நீ வர்றதுக்கு நாங்க ஏன்டா உனக்கு ஓட்டு போடணும்? ஏன்டா நீ தான் போஸ்ட் ஓட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிய, உன் படத்தை போட்டு ஓட்டிக்கிட்டு பாத்துக்கிட்டு போறோம். நீ வர்றதுக்காக நாங்க ஓட்டு போட்டு அமைப்பாராம், அப்புறமா வருவாராமா. தேர்தல் முடிஞ்ச உடனே ஆதவ அர்ஜுன பேட்டி கொடுப்பான், நானே எவ்வளவோ ட்ரை பண்ணுங்க, இந்த தற்கொலையை வெளியவே கொண்டாட வர முடியல, இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சியில நான் வேற வழி இல்லாம அமைதியா இருந்தேன், டிராவல் பண்ணதே பிரச்சனைன்னு ஆதவ அர்ஜுன் வெளியே வந்து சொல்லல. தேர்தல் முடிஞ்சுன்னா வீட்டை விட்டே வெளியே வரலைங்க, நாங்க கூப்பிட்டோம், இதுக்காக தான் அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு வெளியே வந்து மக்களை சந்திக்கணும் பதிவும் போட்டேன், ஆனா அந்த தற்கொலை வெளியவே வரல, இவர் தலைவரே இல்லைங்கன்னு வெளியே வந்து 2 நாஞ்சில் சம்பத்தும் ஆதவ அர்ஜுன் ஒன்னா பேட்டி கொடுக்கல. பேரமா ஏங்க இப்ப 2 கட்சியோ 4 கட்சியோ எல்லாரும் பொது வெளியில இருக்கிறாங்க, அரசியல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யார் வேணாலும் ரோட்ல போய் அவங்கள மறிச்சு கேட்கலாம், அவங்களோட குறைய சொல்லலாம். அவங்களும் வந்து குறைய கேட்கிற லெவலுக்கு இன்னைக்கு அரசியல் களம் கடந்த 6-7 வருஷமா மாறி இருக்கு. திருப்பி நீங்க போய் கூடாரத்துல போய் கொடநாட்டுல இதுல வேற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நீங்க பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா திருப்பி இந்த 16 அடி காம்பவுண்ட்ல ஏறி உட்காந்துக்கிட்டு பண்ணிட்டு இந்த நாசமா போனவங்க. கேக்குதா? நான் பேசுற கேக்குதா? கேக்குது கபிலா, கேக்குது.
யார் கையை பத்திட்டு இருக்க சொல்லு பட்டப்பன்னு சொல்லுப்பா. லோக்கல் நியூஸ் கூட போடலாம் நான் அதை இது பண்ணேன். எஸ்பி மயில்வாகனை வந்து இவரு பள்ளிக்கொண்டா காவல் நிலையத்தை ஆட்களுக்கு வந்து அதிகாரம் கொடுத்தாரு. வண்டியில வந்து ஆபத்து விளைவிக்கும் வேகமா செல்றோம் முறை வந்து ஹெல்மெட் போடுவாங்க, 3 பேர் உட்காந்து போவாங்க, வண்டி பழமை. நான் கேட்டது அவனை அரெஸ்ட் பண்ணி இல்ல எஃப்ஐஆர் போட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்களா இல்லையா? இல்ல அவன் மேல போடல, அவங்க சுத்தி வண்டி ஓட்டு வந்தாங்கல்ல அவங்க மேல போட்டுருக்காங்க சில பேர் மேல. அவன் யாரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தான்? வண்டியில இருக்கிறவன் யாரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தான்? விஜய். இவன் ரூல்ஸ ஃபாலோ பண்ணானா? இல்ல. அப்ப யார் மேல எஃப்ஐஆர் போடணும்? இது எப்படின்னா, ஒண்ணு மட்டும் ஒண்ணு சொல்றேன், கேக்குதா சபரி? சொல்லுங்க. நான் ஒண்ணு சொல்றேன், இங்க நடக்கிற அரசியல் ஒண்ணு சொல்றேன். மக்களா பார்த்து இவன் மேல வெறுப்பு வந்து அது நமக்கு சாதகமா வரும்னு நினைச்சீங்கன்னா நடக்கவே நடக்காது. இங்க மக்கள் ஆல்ரெடி வெறுத்துட்டான், பவர் கையில இருக்கு, ஆக்ஷனை எடுங்க. நீங்க ஆக்ஷன் எடுக்காம விட்டீங்கன்னா உங்க கருத்துல இருந்து மாறுபடுறாங்க கபிலன். நானு அப்படிலாம் ஆக்ஷன் எடுத்தா வந்து தேவையில்லாம வந்து அவனை ஹைப் தான் ஏத்திட்டு இருக்கணும். எலெக்ஷன் முடிகிற வரல நாய் வெளியவே வராது. அப்படியே விட்டுட்டு நீங்க அரெஸ்ட் பண்ண முடியாது, அரெஸ்ட் பண்றது வேஸ்ட், தேவையில்லாம மைலேஜ் தந்துட்டு இருக்கோம். அரெஸ்ட் எல்லாம் பண்ணக்கூடாது. இது மாதிரி 10 நாளைக்கு ஒரு டைம் பர்மிஷன் கேட்டா கொடுக்கணும். இன்னும் 4 பேர் சாவானுங்க, எழுதி வச்சுக்கோங்க, சாவானுங்க அடுத்து நடக்கிற மீட்டிங்ல. அது யாருக்கு சாதகமா பாதகமா அமையும் மட்டும் கரெக்டா சொல்லுங்க பாப்போம். கட்டத்துறை இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்ப அதிமுக ஆட்சி நடக்குது, திமுக எதிர்கட்சியா இருக்கு. அதிமுக ஆட்சியில கண்டிப்பா பர்மிஷன் கொடுத்துதான் ஆகணும், கரெக்ட். திமுக ஆட்சியில இருந்தாலும் பர்மிஷன் யாரு கேட்டாலும் கொடுத்துதான் ஆகணும், கரெக்ட். இப்ப பர்மிஷன் கொடுத்துட்டீங்க, கரூர்ல செத்த மாதிரி இப்ப அடுத்தது அதிமுக ஆட்சியில இந்த மாதிரி பர்மிஷன் கொடுத்து விஜய்க்கு கூட்டம் போட்டதுல 41 பேர் செத்துட்டான். இப்ப திமுக எப்படி அரசியல் பண்ணும்? ஏங்க நீங்க திமுக அரசியல் பண்ணணும்னு நினைக்காது. ஒரு நிமிஷம், திமுக வந்து அதிமுக என்ன படுத்தா அதான் பண்ணும். நான் மறுபடியும் சொல்றேன், தேர்தல் சமயத்துல ஒரு மைலேஜ் கிடைக்கணும்னு தான் அவன் வந்து பண்ணிட்டு இருக்கான். அந்த வீடியோ விட்டப்பயே நான் இங்கதான் அங்கிள் இருக்கேன், என்ன வந்து கைது பண்ணுன்னு சொன்னது கூட அவனோட மைலேஜ். ஒருவேளை அங்க போய் நின்னுன்னா பேசுறது கட்டத்துறையா நரேஷா? யார் சொல்றது இப்ப பேசுறது? நரேஷ் பேசிட்டு இருக்கேன். நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். இப்ப தூங்கிட்டு இருக்கவங்கள போயிட்டு இல்ல இவன் எனக்கு சமமான ஆளு கிடையாது, அதனால இவன் கூட எல்லாம் மோதனா நம்மளுக்கு இவனை நம்ம மைலேஜ் ஏற்றி விடுற மாதிரி ஆடும் அப்படின்றீங்க. சரி, அது வரைக்கும் ஓகே. உயிர் பலி வர வரைக்குமா? நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. இந்த சிபிஐ விலக்கு விசாரணை மட்டும் இல்லாம எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் உள்ள போவான் எல்லா விசாரணையிலையும். எலெக்ஷனுக்கு முன்னாடி அவன் மேல கை வைக்கிறது தேவையில்லாத மைலேஜ். ஒரு அதாவது ஒரு மாற்றம், அதாவது என்ன சொல்றது, ஆல்ரெடி மக்கள் வந்து அவனை வந்து இப்ப கன்சிடர் கிடையாது ரூரல் ஏரியா. நான் சொல்ற பாயிண்ட் வந்து நரேஷ் ப்ரோ, அவன் தப்பு பண்ணாம அவன் மேல நடவடிக்கை எடுத்தா அது அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படி வரும், ஓகேவா? ஆனா தப்பு செஞ்சு அது அவனுக்காக நடத்தப்பட்ட கூட்டம், அவன் கேட்ட பர்மிஷன் கொடுத்த கூட்டம், அப்பவே எஃப்ஐஆர் போட்டிருந்தால் அப்ப ஒன்னும் எலெக்ஷன்லாம் டேட்ல அனௌன்ஸ் பண்ணலையே, இன்னும் வரைக்கும் டேட் அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணலையே. அப்ராக்சிமேட்டா எலெக்ஷன் வரப்போகுதுன்னு தெரியும், ஆனா எந்த தேதி இன்ன வரைக்கும் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. இப்போ வரைக்கும் பவர் இவங்க கையில தான் இருக்கு. நான் சொல்ல வர்றது, இந்த சின்ன சின்ன தப்புகள் 52 விதிகள் போடுறாங்க, 42 விதிகள் போடுறான்னு அவனுக்கு புலம்புறானுங்கல்ல, அந்த விதியை மீறினால் கைது செய்யப்படுவார்கள். யார் பர்மிஷன் கேட்டாங்களோ, எந்த கட்சி யாருக்காக போட்டீங்களோ அவங்க மேல வழக்கு பதிவு செய்யப்படும். அட்லீஸ்ட் வழக்கு பதிவாக செய்யணும்ல. நான் இவ்வளவுதான் கேட்கிறேன். செய்வாங்க. மாவட்ட செயலாளர்கள் மீது என்னென்ன வழக்குகள்லாம் பதிவு பண்ணணுமோ பதிவு பண்ணணும். இந்த வண்டிக்கு பின்னாடி வர்றவன் அவனை வந்து வண்டியை நிப்பாட்டி அவன் மேல என்ன ஹெல்மெட் இல்லாம வரியா, வண்டி புக் இல்லாம வரியா, இது இல்லாம இன்சூரன்ஸ் இல்லாம வரியா, போடு ஃபைனை போடு, அது பிரச்சனை இல்லை. அவன் அதை ஃபைனை கட்டி வெளில வருவான். அவன் திருந்தல அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா செய்ய வேண்டிய கடமை செஞ்சிருங்கன்றேன். விதியை மீறினால் யாரா இருந்தாலும் கவர்மெண்ட் முன்னாடி ஒண்ணுதான் இல்லையா? எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, விதினா ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான், அது எல்லாருக்கும் பொருந்ததுதான் ரூல்ஸ் இல்லையா? நான் சொல்றது, இங்க அனுமதி சீட்டு இல்லாம அனுமதி அந்த பார்கோடோட தான் உள்ள அனுமதி கொடுக்கப்படும் சொல்லியிருந்தீங்க. அனுமதி பார்கோட தாண்டி அவன் பின்னாடி பின்வாசல் வழியா உள்ள குறுக்கால உள்ள போடுறான் அப்படின்னா, அப்ப அவன் நிர்வாகி அதை சரியா வேலை செய்யாம அதை சரியா தடுக்கல. எல்லாத்துக்கும் காவல்துறை போய் நிக்க முடியாது. ஆமா, ஆனா நான் என்ன கேட்கிறேன், உள்ள கூட்டத்தை ஏத்திட்டான், இது உள்ள அனுமதி கொடுத்தது யாரு?
சரியா பாதுகாப்பு வளையம் வைக்காத மாதிரி இருந்தது யாரு? கட்சிக்காரன், மாவட்ட தலைவர். போடு அவன் மேல கேஸ, ஃபைல் பண்ணி கேஸ் அவன் மேல. இப்ப சொன்னாரு ஒருத்தர் வந்து சொன்னாரு, திமுக வந்து சொன்னாரு, ஆம்புலன்ஸ் வழியில நிப்பாட்டு இருக்கிறானுங்க, ஆம்புலன்ஸ் எல்லாம் நிறுத்தக்கூடாது, நிறுத்தினா வந்து கேஸ் போடுவாங்க. ஏன் ஆம்புலன்ஸை நிப்பாட்டினானுங்க? ஆம்புலன்ஸை நிப்பாட்டினவன் எவன்? மாவட்ட செயலர். நீ கூட வந்து இல்ல, விஜய் தானே வந்தான், விஜய் கூட இங்க இருக்கிறவன் வந்தான்ல, தேர்தல் பொதுச் செயலாளர் ஆதவர்ஜனா, பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், போட வழக்கு மேல யார் முன்ன காரு? அந்த பவுன்சர் யாரு? வழக்கு பதிவு போடுங்கன்ற. ஏன் போடல? இவ்வளவுதானே கேக்குறேன். வழக்கு பதிவு தாங்க போட சொல்றேன். அவ்வளவு கஷ்டமாங்க. பொதுமக்களுக்கு இடையூறு செய்தாலோ, பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் விதத்துல இங்க கட்சிகள் நடந்தாலோ, எந்த கட்சியா இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம அவங்க மேல நடவடிக்கை எடுங்கன்னு தான் நான் சொல்றேன். அது காழ்ப்புணர்ச்சியா மாறுச்சு. இல்ல இந்த நேரத்தில் நடவடிக்கை எடுத்தா அது வந்து தேர்தலில் வேற மாதிரி மாறும், இப்ப செய்ய மாட்டோம். அப்ப நான் கரூர்ல நடந்து போய் கேட்டா, கரூருக்கு அப்புறம் இருக்கு நடந்து கேட்டா, ஐயா ஒரு எஃப்ஐஆர் போடுங்கய்யா அவனுக்கு மேல, நீங்க போடாத வரைக்கும் அவன் இப்படிதான் செய்வான். இல்ல அது கார்பூனிச்சா மாறிடும், அது அவனுக்கு மைலேஜ் எத்தனை மாறிடும். அது வரைக்கும் மக்கள் செத்து போட்டோம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. சரி ஓகே ரைட், செத்து போட்டோம். அவன் மேல மட்டும்தான் வெறுப்பு வரும்னு நினைக்காதீங்க. அவன் தப்பு செய்யறவனை தட்டி கேட்காம இருக்கிறவங்க மேலேயும் வெறுப்பு வரும். வெறுப்பை நீங்க தான் விதைக்கிறீங்க. மேற்கூரை போடாம சுத்திட்டு இருக்கிறான்னு சொல்லி ஃபுல்லா போன சேலம் மாவட்டத்துல பெரிய டாக்கா வந்துச்சு. இப்ப உடனே அவன் மேல மேற்கூரை போடுறான். எப்படி? தப்ப தட்டி கேட்காத வரைக்கும். ஆக்சுவலா இதுக்கும் மேற்கூரை போட ஐடியா இல்ல அவங்களுக்கு. இவர் எஸ்பி, மாவட்ட எஸ்பி வந்து கண்டிப்பா மேற்கூரை போட்டுதான் ஆகணும். அப்பதான் அதுதான் நானும் சொல்றேன். நீங்க மாவட்ட செயலாளர்கள் மேலேயாவது வழக்கு பதிவு போடுங்கயா. துணை செயலாளர், அந்த கூட்டம் நடத்தக்கூடிய மாவட்ட செயலாளர், துணை செயலாளர், பொருளாளர், செயலாளர் போடுங்க, எஃப்ஐஆர் போட மேல. விதிமுறையை மாறணும் இல்ல. உள்ள பொம்பளைங்களை எல்லாத்தையும் உள்ள எப்படி அலோவ் பண்ண? காடு வழியா, கரும்பு காடு வழியெல்லாம் எப்படி உள்ள வந்து, இப்படி குறுக்கால எப்படி உள்ள வந்த? போட, எஃப்ஐஆர் போட மேல. அப்ப சரியா நீ பாதுகாப்பு கேட்கல. அப்ப அடுத்த மாவட்ட தலைவருக்கு நீங்க நியூஸ் ஃபார்வர்ட் பண்ணுங்க. இங்க இருக்கிறவங்க அடுத்தவங்க அங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. நாளைக்கு அடுத்த மாவட்டத்துக்கு பேசுவான். இந்த மாதிரி பாதுகாப்பு வலை என்ன, நீ பர்மிஷனே கேட்காத, நான் கொடுக்க மாட்டேன். உன் கட்சி ஆளுங்களை வச்சு நீ பர்மிஷன் பேராமீட்டர் ஒன்று செட் பண்ற அப்படின்னா, அந்த பேராமீட்டர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு எனக்கு முன்னெடுத்து காட்டு. ஒரு ட்ரையல் பாரு. ஏங்க காவல்துறை எப்படி வேலை செய்யணும் மக்கள் பொதுமக்கள் சொல்லியா தெரியும்னா, அவங்களுக்கு எல்லாம் பக்காவா தெரியுங்க. ட்ரைனிங் எடுத்து தானே வந்துருக்காங்க. இதுல விவரமா என்னென்ன இந்த நுவான்சஸ்ல என்னென்ன பண்றாங்க எஸ்ஓபி இல்லைன்னா, விவரமா இந்த கொட்டாக்கு வர்றதுக்கு 10 கிராமத்தை சுத்தி 2 கிலோமீட்டர் சுத்தி இதான் வழின்ட்டு போலீஸ் ஜீப்பு அவன் அந்த வழியா கூட்டு வந்து கொட்டா வரைக்கும் விட்டுருக்கு. இவன் என்ன பண்றான், மாவட்டத்துக்கு இந்த கூட்டத்துல 4900 பேரா வந்தா இல்ல ஒன்னே ஒண்ணுதாங்க. இந்த கூட்டத்துல 4900 பேர் தான் வந்தானா? அதுதான் இங்கதான் அவன் வச்சிரு அந்த இந்த லூப் ஹோல்ஸ். இவன் விவரமா வேலூர் மாவட்டத்துக்கு பர்மிஷன் கேட்டேன்னு மாவட்டம் வந்த உடனே வேனை மாத்துறான். வேனை மாத்தி திருப்பி அதே இடத்துல பேரிகார்டு போட மாட்டேங்கிறாங்க போலீஸ்ன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரும் விவரமா பேரிகார்டு போட்டு பந்தியா நிறுத்தினா, திருப்பி பேரிகார்டுக்கு பக்கத்திலே 10 பைக்கை தூக்கி திருப்பி சுத்துறானுவோ. இவனுங்களுக்கு சட்டத்தின் ஆட்சின்னு ஒண்ணு நடந்து, அதாவது சட்டம் இருக்குங்க, இந்த கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு, அது கவர்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு. அதையும் மீறி இவன் கட்சி நடத்தான், கட்சி தான் பர்சனலா இவங்களை அட்டாக் பண்ணுதுன்னு நினைச்சுக்கிட்டு இவன் எல்லா இல்ல நீங்க நடவடிக்கை எடுக்க வேணாம், அந்த போலீஸ் நீங்க நடவடிக்கை எடுக்க வேணாம், கேளுங்க ஒரு சொல்றேன். எஃப்ஐஆர் போட வேணாம், அவனை போட்டு கூட்டம் போட்டு நடத்துக்கிட்டோம். என்ன எல்லாம் சினிமா முகத்துல வந்து பார்க்கணும் ஆசைப்படுறவங்க மயக்கம் போட்டு கீழே வந்து சாப்பிட்டோம். என்ன இப்ப அது நான் ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், எனக்கு இது தோணுதுன்னா அப்ப இங்க இன்னொருத்தனுக்கும் தோணும். அவன் விஜய் ரசிகனா, இது 100% விஜய் ரசிகனா இல்ல, ஒரு நிமிஷம் இருங்களா, ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு நிமிஷம் டைம் கிட்ட, ஒரு நிமிஷம் கூட அவளை இருங்க, நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. எனக்கு இங்க தோணுதுன்னா இங்க இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு தோணும், லிசன்ல இருக்கிறவங்களுக்கு தோணும், பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் தோணும், அப்போ ஆஃப்லைன்ல இருக்கிற பொதுமக்களுக்கும் தோணும். ஏன்ப்பா அவனுக்கு தான் இப்படி பண்றானுங்க, அவனுக்கு தான் அறிவு கட்டவனுங்க, அரசியல் அறிவு கிடையாது, பொது அறிவு கிடையாது, இங்கிதான் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது, ஓப்பனா சொன்னா அறிவே கிடையாது விஜய் கட்சிக்கும் விஜய் ஃபேன்ஸுக்கும் விஜய்க்கும். அவனுக்கு இப்படி பண்றானுங்களே நீங்க தட்டி கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு அடங்குவானுங்கல்ல. இந்த மாதிரி சேட்டெல்லாம் பண்ணாத, இந்த மாதிரி வண்டி பின்னாடி போறது வருது, பொதுமக்களுக்கு இடைஞ்சலாவது. நீ பர்மிஷன் 4900 பேருக்கு பர்மிஷன் கேட்டு நீ வந்து உள்ள கண்டவன் எல்லாரையும் போய் கண்ட மணிக்கு நீ உள்ள விடுறிய. இது இப்ப நீங்க தட்டி கேட்கலாம்ல, அடுத்த கூட்டம் போடுறதுக்கு நீங்க நிபந்தனைகளை ஸ்ட்ரிக்ட் ஆகலாம்ல, ரூல்ஸை ஸ்ட்ரிக்ட் ஆகலாம்ல. இப்ப இது கேட்பான்ல, அப்ப என்ன ஆகும்னா
மக்களா வெகுண்டு எழுந்து அப்படியே ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி விஜய்க்கு எதிராக எதிர்வாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நடக்காது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நடவடிக்கை எடுக்காதீங்க, எடுத்தா அது அரசியலா மாறும். சரி, ஓகே, ரைட்டு, மக்கள் செத்து போட்டோம், விடுங்க, நீங்களும் பாரு, வேடிக்கை பார்ப்போம். நாங்களும் வேடிக்கை பார்க்குறோம், நீங்களும் வேடிக்கை பாருங்க, பேசுங்க. இல்ல கபிலன், இது இதோட முடிஞ்சு போச்சு கபிலன். அவன் வந்து விவரமா சேலத்துல ஒழுக்கமா வந்த பையன் இன்னைக்கு 10,000 ரூல்ஸ மாத்தி இதோட அவன் பிரச்சாரத்தை முடிச்சுக்கிட்டான். இதுக்கு மேல வரமாட்டேன்னே சொல்லிட்டு போயிட்டான். இன்னைக்கு வந்து அவன் பைபாஸ் பண்ணது எல்லா எஸ்ஓபியும் மீறி இன்னைக்கு அவன் ஒரு மாதிரி ஒண்ணு பண்ணி இன்னையோட நான் முடிச்சுக்கிறேன், இதுக்கு மேல எனக்கு தரமாட்டேங்கிறாங்க, எல்லாம் உள்சதி பண்ணுது, இனிமேல் நான் ஜெயிச்சுட்டு பட்டன் அமுக்குங்க, பட் சப்பு சப்பு சப்புன்னு என்னமோ சொல்லிட்டு ஓடி போயிட்டான். இதுக்கு மேல அவனுக்கு எந்த மாவட்டத்திலையும் அவனும் வரப்போறது இல்ல. இந்த எஃப்ஐஆரோட வச்சுக்கிட்டு பாத்தீங்களா, வந்தாலே கேஸ் நான் சொன்னேன் கரெக்டா போட்டாங்க பாத்தீங்களா, இதுக்குதான் நான் வரலன்னு அவனும் நரேட்டிவ் செட்டி பண்ணிட்டு இதுக்கப்புறம் நேரா எலெக்ஷனுக்கு மட்டும் தான் பேச போறான். அதுவும் வீட்டுல உட்காந்துக்கிட்டு வீடியோ போட்டு போறான், வெளியே வரப்போறது இல்ல கபிலா. அவன் நல்ல விவரமா பண்ணிட்டான் இன்னைக்கு. இந்த மீறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பக்கத்து மாவட்டத்திலோட இதோட முடிச்சுக்கிட்டான். இதுக்கு மேல அவனுக்கு எந்த மாவட்டத்தையும் அவன் கூட்டமும் போட போறதில்ல, பர்மிஷனும் போட போறதில்ல, இவங்களும் பார்க்க போறது இல்ல. இவன் இதோட காலி, இதோட போய் உட்காந்து போறான். இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பா எஃப்ஐஆர் இருக்குது, எஃப்ஐஆர் வரதான் போகுது, அது விடுவோம். அதுக்கு அங்க அஜெண்டா செட் பண்ணிட்டான். பாத்தீங்களா எங்களுக்கு ஒடுக்குறாங்கன்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா, இது கூட மக்களை பாக்குறதுக்கு என்னால விட மாட்டேன்னு எல்லாம் அஜெண்டா பண்ணட்டும். ஆனா இதோட அவன் கடைசிங்க. இதுக்கு மேல அந்த மாவட்டம்னு பர்மிஷன் கேட்டோம், இப்ப விளக்கநாயகம் வந்து சொல்லுவான், நாங்க வேலூர் மாவட்டம் தானே சொன்னோம். ஏண்டா 10 பேரிகார்டு போட்டு தடுத்து நிறுத்தினாலும் உனக்கு பத்தி நீ இன்னைக்கு பர்பஸா பண்ணிருக்கிறாங்க கபிலா. இவன் இதே கார்ல தான் எல்லாத்துக்கும் வந்தான், கொட்டா வரைக்கும் அந்த கார்ல தான் வந்தான். இது எங்க நான் இன்னொரு மேட்டர் விவரமா ஆளைய செட் பண்ணி நான் இது வந்து திமுக கீழே இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு நான் சொல்றேன், இது எங்க வழி வகுக்குன்னா, நீங்க இப்ப என்டிஏனா ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு தான் அது பூஸ்டப் ஆகும். என்ன ஆகும்னா, அவங்க இதை கையில் எடுப்பாங்க, தேர்தல் நேரத்தில் அவங்க கையில் எடுப்பாங்க, எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது அவங்க கண்டிப்பாக கையில் எடுப்பாங்க. அவங்க எடுத்து அவங்க ஒன்று பண்ணுவாங்க, அவங்க அங்கே அதில் ஸ்கோர் பண்ணுவாங்க, ஷோராக பண்ணுவாங்க. இவனை அடித்து அரசியல் பண்ணுறது யாரு பண்ணாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன். இவனை அடித்து அரசியல் பண்ணி, இவன் கட்சிக்காரனை அடித்து அரசியல் பண்ணிங்கன்னா அது மக்கள் விரும்புவாங்க, ஓப்பனாக சொல்லணும்னா. ஏன்னா பொதுமக்கள் பார்க்குறான், அது தற்கொலை கூட்டம், அது அப்படி தான் பண்ணுது. ஆனால் நீங்கள் யாராவது கேளுங்கய்யா, 1க்கு 10 கட்சி இருக்க கேளுங்கய்யா. நீங்கள் எலெக்ஷன் அரசியல் இதை பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் உயிர் நடுவில் போகுது, பொதுமக்கள் அல்லலப்படுறான், அதை தட்டி கேட்கணும். யாரு நீங்க தட்டி கேட்டா அவன் தான் ஹீரோ. சிம்பிள் கான்செப்ட் இது. இன்னைக்கு வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷம், ரெண்டு ஆல்ரெடி அந்த கரும்பு தோட்டக்காரர் வந்து வழக்கு போட்டாரு போல. அது இப்பதான் வந்துச்சு எனக்கு. அது ஒண்ணு. இன்னொன்னு வைரேஷன் பண்ணதுக்கு வந்து வழக்கு போட்டிருக்காங்க. ரஞ்சித இழப்பீடு கொடுப்பான்னு நினைக்கிறேன். அந்த இழப்பீடு கேட்டு தான் போட்டிருக்காரு. கரும்பு எல்லாம் நாட்டி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அது எவ்வளவு போட்டிருக்காருன்னு தெரியல எனக்கு. இப்ப இது வெறும் நிர்வாகி கூட்டம். நாளைக்கு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, வண்டி எடுத்துக்கிட்டு ஊரா சுத்துற வேண்டிய எல்லா கட்சியும் கூட்டம் போடும். இதுவும் பர்மிஷன் கேட்கும். நானும் ஒரு 3 கட்சி மாநாடு தொடர்ந்து இப்ப பார்த்துட்டேன், எங்கேயுமே இந்த பிரச்சனை இல்லை. யாரும் வண்டி நின்று மாறல. ஏறின வண்டியில கரெக்டா வந்து இறங்குறாங்க, ஏறின இடத்துல கொண்டு வந்து மறுபடியும் இறங்கிடுறாங்க. இப்படிதான் நடக்குது. ஏன் கமலாசன் கூட தான் கூட்டம் போட்டான் அந்த ஆளு. என்ன அந்த ஆளு தான் நடிகன். காந்தி ஏதோ போட்டோ போட்டு முந்தா நேத்தோ ஒரு கூட்டம் ஒன்று போட்டாப்புல. 3-4 கட்சி தலைவர்கள் அங்கே போய் கலந்துக்கிட்டாங்க, கூட்டம் போட்டாங்க. இதே மாதிரி தான் மேடை போட்டாங்க, பேசினாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லையா? இல்லை கமலஹாசனும் விஜயும் ஒன்னா? இல்லை புரியல. அப்புறம் நான் உனக்கு கேட்பேன், அப்புறம் எனக்கே நான்லாம் கமலஹாசன் சப்போர்ட் பண்ணி நான் சரி விடு, நீ கமலஹாசனோட பெரியல. நீங்க அந்த ஆள் பேசுற அரசியல் புரியாது, ஆனா அந்த ஆள் அரசியல் பேசுவான். உனக்கு புரியுமா? நீ பேசுற அரசியல் முதல்ல பேசிக்கா முதல்ல பேச தெரியுமா? ஐயா, நான் ஆரம்பத்துல இருந்து இதை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இவனை அடிச்சு நம்ம ஏன் பெரிய ஆள் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் ஒரு சைடு இருந்து யோசிக்கிறதுனாலதான் அவன் அதை அடிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன அடிச்சிட்டாங்க, என்ன ஒடுக்குறாங்க, என்ன மிதிக்கிறாங்க நாடகம் ஆடிட்டு இருக்கிறான். கபிலா, நான் மறுபடியும் சொல்றேன் கபிலா, கமலஹாசன் வந்து அரசியல் தலைவரா மாறிட்டான். ஆனா விஜய் வந்து தன்னை நடிகனாவே காட்டிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் இவ்வளவு கும்பல் வந்து தற்குறித்தனமா அவன் வந்து அடிக்காத போது ஆளுங்கட்சியோ இல்ல மத்தியில இருக்கிறவங்களோ இல்ல சென்ட்ரலோ ஸ்டேட்டோ அடிக்காத போதே என்ன அடிக்கிறாங்க அழுகுறேன்னு வேஷம் போடுறேன்னா, அப்ப நான் என்ன சொல்றேன்? அட்ரான்றேன். ஏன் அட்ரான்றவன
அப்ப கட்சிகள் வந்து அடிக்காத போதே நான் அடிக்கிறேன், ஒடுக்குறாங்க, மிதிக்கிறாங்க, எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கலன்ற அப்படின்னா அப்புறம் அப்புறம் அவங்க நாளைக்கு அரசியல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நீ என்ன பேசுவ? ஓ பாத்தியா பண்ண ஆரம்பிச்சிட்டில, எனக்கு இதான் வேணும். இப்போ உனக்கு நான் போட்டி நான் தான், உனக்கு போட்டி நான் தான். இப்போ நீங்க அவனை இது எப்படின்னா இந்த கிட்னி காமெடி இருக்குல்ல, வடிவேல் காமெடி, ஒரு சின்ன பையன் வந்து கூப்பிடுவான், ஏய் வாடா மோதி பார்த்துக்கலாம், வாடா மோதி பார்த்துக்கலாமா, டே சின்ன பையன் என்னடா போடான்ட்டு அந்த அந்த காமெடி தான் இப்போ நடக்குது. இப்போ என்னன்னா அவன் நிண்டி விடுறான், அதுக்கு ட்ரிகர் ஆகட்டும் கூட அமைதியா இருக்கிறீங்க. ஆனா வடிவேல் மாரி இப்ப பொதுமக்கள் வந்து நாங்க வந்து நிக்கிறோம். உண்மையிலே சொல்றேன், வடிவேல் ஓப்பனா சொல்லணும், வடிவேல் தான் பொதுமக்கள். இப்ப என்னங்க அவன் இப்படி பேசுறான் பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நாங்க போய் கேட்கணும், அப்ப நம்ம மேலதான் வண்டி திரும்புது. கபிலா, நீ அரசியல் ரீதியா பார்த்தா 30ல இருந்து 50 கேண்டிடேட் அதிகபட்சம் அவனால போட முடியும். அதுக்கு மேல கேண்டிடேட்டே கிடையாது. அவனை சும்மா வந்து அடிக்கிறான்னா அடிக்காத முன்னே அடிக்கிறான்னா அவனை அடிக்கணும்னு ஆரம்பிச்சாவே ஒப்பாரி வர ஆரம்பிச்சிருவான். நமக்கு தேவை எலெக்ஷனு முடிஞ்சதுக்கு அப்புறம் 200% நான் சொல்றேன், அவன் வந்து நீங்க எதனால அவனை தொடணும்? அவன் என்னமோ பண்ணிட்டு போறான், நீங்க மக்கள் பார்க்கட்டும், அவனை மக்கள் கிட்ட எக்ஸ்போஸ் ஆகட்டும். எஃப்ஐஆர் மட்டும் போட்டு வைக்கணும், அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது கபிலா. இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு, எஃப்ஐஆர் போட்டு வைக்கணும். ஆனா அவனை தொடவே கூடாது. அவன் 234 கேண்டிடேட் போட்டு 234 தொகுதிக்குள்ள வந்துட்டு போகணும்னா, டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு போனா கூட 42 டிஸ்ட்ரிக்ட் குறைஞ்சது 2 நாள் அவன் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ண 85 நாள் வேணும். அவனால அவன் உடம்பு வலியாது. அது ஒரு ஏசிலே பிறந்து தற்குறி கூட்டாது, அதுக்கு உடம்பெல்லாம் வளையாது. 2 நாள் கவர் பண்ண ஆகும். பெரிய மாவட்டமா இருந்தா 3 நாள் 4 நாள் கூட உன்னால கவர் பண்ண முடியாது. எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுல இருந்து 45 நாள் 50 நாள் எலெக்ஷனே முடிஞ்சிடும். அவன் என்னதான் பண்ணட்டுமே, எஃப்ஐஆர் போட்டு வைக்கணுங்கிறதுல மாற்று கருத்து இல்ல, மக்களுக்கு பிரச்சனை வருது மாற்று கருத்து இல்ல, அதெல்லாம் ஓகே. ஆனா அவனை இப்படியே விட்டுட்டு நம்ம ரேஞ்சில மட்டும் பேசிட்டு அவனை அப்படியே அதான் என்ன சொல்றதுன்னா ரொம்ப மேல்மட்ட லெவல்ல அவனை பேசாம விடுறதுதான் நல்லது. இது உடனே பயந்துட்டு அப்படின்னு திங்க் பண்ணினா அது வேற. அங்க இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் 40 வருஷம் 50 வருஷம் அவங்களுக்கு தெரியும். சந்திரபாபு நாயுடு ஒரு ஊழல் வழக்கு தான் கைது பண்றாங்க. நீங்க உடனே வந்து நான் ஆந்திரா கம்பேர் பண்ண நினைக்காதீங்க. தெரியலையே எதுக்குன்னு கேக்குறேன். கேஸ் இருக்கணும், அதுல மாற்றுக்கிறது இல்ல. அவனை தூக்கி உள்ள போட்டு வெளியே இருந்த தற்குறி கூட்டம் வந்து வெளியே வந்து ரோட்ல கத்திக்கிட்டு தேவையில்லாம மீடியா அட்டென்ஷன் கொடுத்துக்கிட்டு அதெல்லாம் தேவையில்ல. அவன் பாட்டு இருக்கட்டும். இன்னைக்கு வந்துட்டு போனால இன்னைக்கு ஒப்பாரி வச்சான்ல, திருப்பி எத்தனை நாள் வருவான்னு நினைக்கிறேன்? குறைஞ்சது 15 நாள் கழித்து தான் வீட்டை விட்டு வெளியே வருவான். இதனால வந்து திமுக விசஸ் அதிமுகல இதுல என்ன வந்து பெரிய எஃபெக்ட் வந்துட்டு போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அரஸ்ட் பண்ணா இருக்கிற எஃபெக்ட் வேற, திமுக விசஸ் ஏடிஎம்கேன்னு களத்துல இருக்கும்போது இவன் திருப்பி வந்து 15 நாளைக்கு ஒரு முறை வந்துட்டு போறதுனால யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் சொல்றது நல்லா நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல. இது கூட்டம் போட்டு பேசுறது போறது வர்றதுல, இது போயிட்டு வர்றதுல பொதுமக்கள் பாதிக்கப்படுறான்னு நான் சொல்றேன். இங்க திமுகவுக்கு பாதிப்போம் அதிமுகவுக்கு பாதிப்புன்றது அது அரசியல், அது 2வது பாயிண்ட். நான் வைக்கிற முதல் பாயிண்ட் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. தப்பு நடக்குது, இது தப்புன்னு தெரியுது, பொதுமக்களுக்கும் தெரியுது, உங்களுக்கும் தெரியுது. யார் தட்டி கேட்பா? இவ்வளவுதான் மேட்ரு. உங்களுக்கு புரியுது? அப்புறம் அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். எலெக்ஷனுக்கு முன்னாடி அவன் மேல கை வைக்க மாட்டாங்க, கை வைக்கவும் கூடாது. இதுல அது தேவையில்லாத வேலை அவன் கை வைக்கிறது. ஆமா, அவன் அததான் எதிர்பார்க்கறான். மெட்ராஸ் நீங்க எஃப்ஐஆர் போட்டு வச்சுட்டு மெட்ராஸ் திருப்பி எப்படியா இருந்தாலும் எலெக்ஷன் முடிஞ்சது. ஏங்க 234 கேண்டிடேட் சாதிங்க. 18 வயசுக்கு மேலதான் விஜய் மேல எஃப்ஐஆர் போட்டோம்னா, விஜய் மேல எஃப்ஐஆர் போட்டா அவன் முன்ஜாமீன் வாங்க மாட்டான். பூத்துக்கு 18 வயசுக்கு மேல இருந்தாதான் உள்ள விடுவாங்க. கரெக்டா? இந்த பாரத் கூட்டத்துல பாதி கூட்டம் அதுலயே கழிஞ்சிரும். இன்னைக்கு ஒரு சொன்னால சுறாப்ப பிறந்தேன், எனக்கு வந்து எங்க அம்மா சுறான்னு பேர் வச்சுச்சு, அந்த மாதிரி வேற எந்த படத்துலயும் பிறக்கலன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை சுறாக்கு பிறந்தான். 16 வயசு தான். இந்த மாதிரி கூட்டங்கள் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 40 to 50% வந்து கம்மியாயிடும். கம்மியாகிறப்ப நீங்க வந்து கேண்டிடேட் போட்டு அரசியல் ரீதியா தான் அரசியல்வாதி பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு கரெக்டா தான் டீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இவனை வந்து ரொம்ப ஸ்டாலின் வந்து இங்க எங்கேயுமே வந்து இவன் தான் விஜய் மேல பழி போடலாம். மத்தவங்க கட்சிக்காரங்களோ வேற யாரோ நாமளோ மொத்த கட்சிக்காரங்களோ போட்டிருக்கலாம். ஆனா இவன் வந்து என்ன சொல்றான், அப்புறம் ஏன் சார் கரூர் மேல என் மேல எங்க வந்து ஸ்டாலின் வந்து சொன்னாரு விஜய் தான் இது பண்ணாரு அப்படின்ட்டு? எங்கேயுமே சொல்லல. அதாவது சின்ன சின்ன கட்சிக்காரங்க சொல்லியிருக்கலாம், உள்ளுக்குள்ள பேச்சாளர் சொல்லியிருக்கலாம். ஆனா இவனுக்கு வந்து டைரக்டா அவர்கிட்ட மோதினான். ஏன்னா அவர் வந்து எப்ப விஜய்ன்னு சொல்லி அட்டாக் பண்ணணும்னு இவன் எதிர்பார்க்கறான். திருநாய் போதுன்னா சும்மா சூசுன்னு தான் சொல்லுவாங்க தவிர
அதை கண்டுக்க கூட மாட்டாங்க. பண்ணி வருதுன்னா அதை நம்ம கண்டுக்காம போவாங்க. அந்த மாதிரி தான் ஸ்டாலின் வந்து இவனை ட்ரீட் பண்றாரு. இந்த நாய் வந்து எதனா கத்திட்டு இருக்கோம், நம்ம எதுக்கு இவன் மேல இது போனோம், வேணும்னே வம்படியா இவர் எதிர்த்தா தான் நமக்கு ஸ்கோப் வரும்ன்ட்டு அதை அப்படியே சொல்றான். மோடி தான் சொல்லுவாரு, என்ன எதிர்த்தா இந்தியாவே எதிர்க்கிற மாதிரின்ட்டு. இப்ப இவன் என்ன சொல்றான், என்ன எதிர்த்தா தமிழ்நாடு எதிர்க்கிற மாதிரி. எங்க வீட்டுல நாங்க இருக்கிறோம், இவனை எதிர்த்தா நம்ம எங்க வீட்டுல விஜய் கிடையாது. உங்க வீட்டுல விஜய் இருக்கானா? கண்டிப்பா இருக்க மாட்டான். இந்த ஸ்பேஸ்ல இருக்கிற லிசனர்னும் இருக்காங்க, இல்ல ஸ்பீக்கரா இருக்காங்க. இவங்க வீட்டுல மெட்ராஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. மெட்ராஸ் அந்த எட்வின்னு ஒருத்தன் சுத்துவான் தெரியுமா? நான் இப்போ சென்னையில் 18 தொகுதியில் வெற்றி, கோயமுத்தூரில் அண்ணன் வேலுமணி அவர்கள் தொகுதியில் ஆமா ஆமா டிவிக்கு லீடிங், அந்த மாதிரி சொல்லுவான்ல, அதே வேலையை தான் இவனும் பண்றான். ஆமா ஆமா முடியாத ஆமா ஒண்ணு சொல்லிட்டு நம்மள பேச வைக்கிறான். நம்ம ஏன் பேசணும்? அந்த ஆமா தற்குறியை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவான், அவன் பண்ற தற்குறித்தனத்தை. அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி வந்து ஓட்டு கேட்க வர மாட்டேன்னு சொல்லி ஒரு தலைவன் கேட்கறான். இதோட கேவலம் எங்கேயாச்சும் இருக்கா சொல்லுங்க? அதான் ஜெயிச்சாதான் வருவாராம், கிராமத்துக்கு ஜெயிச்சா வருவாராம். மயிறு பிடிங்க, இல்ல நீ இப்போ வந்து கிராமத்துல என்ன குறை இருக்குன்னு பார்த்து சொல்ல வேண்டானே. இல்லைங்க, கிராமத்தை பத்தி இந்த நாய்க்கு என்ன தெரியும்னு கேக்குறேன். கிராமத்தை பத்தி இவனுக்கு எல்லாம் என்ன தெரியும்? இவனை சுத்தி இருக்க நாய்களுக்கு கிராமத்துல என்ன அரசியல் இருக்கு, கிராமத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு இவனுக்கு என்ன தெரியும்? விவசாயத்தை பத்தி என்ன தெரியும் இவனுங்களுக்கு? இது நாள் வரைக்கும் விவசாயத்தை பத்தி ஏதாவது ஒண்ணு பேசியிருக்கானா? கண்டிப்பா கிடையாது. இப்ப இவனோட பாலிடிக்ஸ் வந்து தற்குறி கூட்டம், கடைஞ்செடுத்த தற்குறி கூட்டம். அந்த தற்குறி கூட்டத்துல இன்னும் 18 வயசு ஆகாத கூட்டத்தை இவன் எப்படியாச்சும், ஏங்க எந்த தலைவங்க வண்டி பின்னாடி பின்னாடியே போறானுங்க. ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்தி, வாத்தா எல்லாம் பின்னாடி போங்க, நீங்க செத்து போய் டிவிக்கு கெட்ட பேர் வருதா? சூத்து முட்டை எல்லாம் நில்லுங்க. ஏன் பாதுகாவலர் போலீஸை கூப்பிட்டு யாரையும் பின்னாடி வர வேணாம்னு சொல்லுங்க. அந்தந்த கார்னர்ல வேணா மக்கள் நான் சந்திக்கிற மாதிரி தான் செஞ்சுட்டு போறேன். ஒரு நிமிஷம் ஆகுமாங்க. ஆமா, எல்லாரும் கீழே அதாவது விழுந்து சாகிறத ரசிக்கிறாங்க. அவன் கீழே அவன் விழுந்து பெருமையா 3 நினைக்கிறான், அவன் இடத்துல பின்னாடி வர்றதே மறிச்சாங்க பெருமையா நினைக்கிறான். மெட்ராஸ். 3 ஆமா இடத்துல பேரிகார்டு போட்டு கரெக்டா அந்த பெரிய பாலம் இல்லாம சின்ன ரோட்ல வரும்போது மறிக்கிற இடத்துல மறிச்சாங்க. ஆனா அந்த விவரமா இவ்ளோ பேர் சேர்ந்ததுதான். இதே சேலத்துல வந்தான், யாரும் இல்ல, ரோட்ல அமைதியா வந்தான். அவன் பாட்டுன்னு ஏர்போர்ட்ல இருந்து சேலம் வரைக்கும் வந்தான், உள்ள இருந்தானுங்க, முடிச்சுட்டானுங்க. இவன் இதுக்கு மேல கூட்டம் நடத்த போறது இல்லைங்க. இவன் இதுக்கு மேல உண்மை கூட்டம் நடத்த உண்மை அது மாட்டோம்னு உண்மை. முடிவோட இருக்கான். அத வந்து இன்னைக்கு எவ்வளவு எஸ்ஓபில பைபாஸ் பண்ணிட்டு என்னெல்லாம் பண்ணணுமோ அவ்வளவும் விவரம் பண்றான். இதே கார் வந்த இடத்துல அந்த கேளம்பாக்கத்துல இல்ல, அந்த வண்டலூர் கார்னர்ல இல்ல, இங்க ஒரக்கடத்துல இல்ல, எங்கேயுமே இல்ல. கரெக்டா வேலூர் மாவட்டத்தை தொடறாங்க. இவன் இவன் ஆர்கனைஸ்டு கூட்டாங்க. அங்கிருந்து கூட்டு வந்து டோல்கேட்ல வண்டியை போட்டு கரெக்ட். நிறுத்திட்டு ஏன் அந்த எல்லாம் பக்கத்து கிராமத்துல பண்ற வேலை. சின்ன பசங்களை கூட்டு வராங்க, அவ்வளவுதானே தவிர இது இந்த பசங்க பண்ற வேலை. மொத்தம் யாரும் அந்த அப்படியே ஓடி வந்ததெல்லாம் 10 பேர் தான் அந்த வீட்டுல இருந்து பாத்துருப்பாங்க. அதோட சரி, போற வழியில எல்லாரும் பாக்குறதுதான், யாரோ அந்த வழியா போறாங்களே அதுக்காக பாக்கலான்னு. இது ஆர்கனைஸ்டுங்க. இது ஆக்சுவலா அது எந்த நடிகர் போனாலும் பார்ப்பாங்க. நார்மலா ஒரு சின்ன நடிகர் அது பொது இருக்காருன்னா அது 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 வந்து யாரும் ஒண்ணும் சொல்ல முடியாதுங்க. ஆனா அதையே இவன் வந்து ஆர்கனைஸ்டா பண்ணி இத்தனை பசங்களை இவ்வளவு தூரம் ஓட்டிட்டு வந்து இந்த என்ஹெச்ல, இப்ப இதே வந்து கரூர் டு நாமக்கல், இப்போ நாமக்கல் டு கரூர் போகும்போது 45 65 கிலோமீட்டருக்கு 7 மணி நேரம் ஆச்சுன்னா, இதே என்ஹெச்ல அவன் அதே வேலையை பண்ணியிருக்கிறான். அதே வேலை இதுல வந்து பர்பஸாவே ஸ்லோவா பண்ணிட்டாரு. இதுக்கு பாலிமர் வர ஒத்து ஊதுறான். மக்கள் அப்படியே பைக் எல்லாம் வேகமா வர்றதுனால இவர் உளுந்துருவாங்கன்ட்டு இவர் வண்டி வாகனத்தை குறைத்து விட்டார். 40 கிலோமீட்டர்ல வராரு. எல்லாரும் இங்க அராஜகம் பண்றாங்கன்னா 4 இடத்துல போட்டு மறிக்கிறாங்க. இதுக்கு அவன் மேல பேமெண்ட் இன்னைக்கு வாங்கிட்டு பேசினிருக்கான் அவன். அதான் இது இன்னைக்கு கண்டிப்பா அவன் மேல கேஸ் எல்லாம் போடுவாங்க. அவன் மேல இல்லாம பொதுவா இது அவன் மேல நடத்துறது போட அவன் மாட்டாங்க. விவரமா அந்த போனவங்க பைக்ல போனவங்க புசியானந்த் மேலே கேஸ் போடுவாங்க இன்னைக்கு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் மேலே கேஸ் போடுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா உண்டு. அது போலீஸே 10 பேர் பைக்கை மறிச்சு அந்த சாவியை புடுங்குறாரு. ஒருத்தர் அந்த டோல்கேட் வந்து கூட்டு வந்து திருப்பி போறாரு, திருப்பியும் ஓடுறான், சாவியை புடுங்குறாங்க, இதை பண்றாங்க. இந்த பசங்களுக்கு அதாங்க ஒரு அளவுக்கு மேலதாங்க பப்ளிக் மேலயும் நம்ம ஆக்ரோஷத்தை காட்ட முடியும். அது திருப்பி உல்டாவாகும். அந்த பசங்க என்னங்க தப்பு பண்ணா அவன் தாங்கன்ட்டு அப்படியே பொதுமக்களே பேசுவாங்க. அவன் காசு போட்டு பாவம் போட்டு வரான். அந்த மாதிரி தாங்க அது. இவன் இன்னைக்கு பண்ணது வந்து முழுக்க முழுக்க எஸ்ஓபிய பர்பஸாவே பண்ணியிருக்காங்க. அதுதான் மேலையில சொல்லிட்டான், நம்ம மேல இது பண்றாங்க, அதை பண்றாங்க, கிராம கிராமமா நான் வரணும்னு ஆசை, ஆனா நான் ஜெயிச்சுட்டு கண்டிப்பா வருவேன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டான். இதுக்கு மேல இவன் வரப்போறது இல்லை, வெளியே வர்றதுக்கு வேலையே இல்லை. அது அது நல்லாவே தெரியுது. இதுக்கு எலெக்ஷன் டேட் டிக்ளேர் ஆனவனே ஒரு 4 இடத்துல இவன் பிரச்சாரத்தை மட்டும் பண்ணிட்டு மத்தவன் எல்லாம் போய் அடி வாங்க போறான். இப்ப ரோட்ல இவன் பேசின பேச்சுக்கு இவனுங்க ஆளுங்க பண்றதுக்கு எல்லாருக்கிட்டையும் அடி வாங்க போறானுங்க. அது இப்ப நார்மலா நடக்குதுங்க. அது கட்சி எது நடந்தாலும் மக்கள்கிட்ட போய் கரெக்டா பேசுறதுலயும் ஓட்டு வாங்குறதுலயும் இருக்குது. இவனுங்க போய் சிலுமிஷம் பண்ணிக்கிட்டு இவனுங்களே பண்ண போறானுங்க. இது கல அரசியல்ல அவங்கள நல்லா நித்தாத்துல விட்டு விட்டு ஓட போறான். அது நல்லா பொதுவாகவே தெரிஞ்சு போச்சு.
அது பலிகாடை ஆக்கிட்டாங்க. நீங்க எல்லாரும் ஓட்டு போடுங்க, நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு இவ்வளவு விவரமா இதுக்குதாங்க எந்த பெரிய நடிகர்களோ யாரா இருந்தாலும் தான் ரசிகர்களை வந்து பலிகாடை ஆக்கக்கூடாதுன்னு விருப்பப்படுறாங்க. இவன் விவரமா அதை பண்றான். அதை பண்றதுக்கு அஜெண்டாவை செட் பண்ணிட்டு தான் இன்னைக்கு வந்து இவ்வளவும் பேசிட்டு போயிருக்கிறாங்க. இதுக்கு மேல இதுல இன்னைக்கு பார்த்தா அவ்வளவு விஷயம். அதாவது பார்த்ததுலயே இவன் வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அப்புறம் என்ன கலாய்க்கிறாங்க, என்ன திட்டுறாங்கன்னு அழுகுறான். பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டுனா ஒருத்தனை அசிங்கப்படுத்துவானுங்க, எல்லாமே இப்ப அவமானப்படுத்துவானுங்க, திட்டுவானுங்க. நாய் விமர்சனத்துக்கு கூட ஏத்துக்க முடியாது நாய். எதுக்கு நீங்க வர அரசியலுக்கு வர? நீங்க பண்ணாததா? நடிகர் அஜித்துக்கு நீங்க பண்ணாததா? தியேட்டருக்குள்ள போயிட்டு பணம் கொடுத்து கத்தி அவமானப்படுத்தாததா? அதை எவன் தடுத்தான்? நீங்க தடுத்தியா? ஆண்மை இல்லைன்னு ஒருத்தன் சொல்றான்னா உனக்கு தெரியாம போடுற, நீ வாரம் வச்சு தானே நீ போடுற. அப்ப நீ கூப்பிட்டா நான் கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? ஓட்டு பிச்சை எடுக்கணுன்றதுக்காக எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் வந்து அஜித் போட்டோ யூஸ் பண்ணிக்கிறீங்க, எல்லாமே செய்றீங்க. வார் ரூம் வச்சு வாண்டடா ஒருத்தனை நீ அவமானப்படுத்தும் போது உனக்கு நீ பின்னாடி நீ அனுபவிக்கிற. உன்னை அவமானப்படுத்த தான் செய்வாங்க, உன்னை அசிங்கப்படுத்த தான் செய்வாங்க, குடும்பத்தை இழுத்து பேச தான் செய்வாங்க. எதிர்த்து நின்று களத்துல நின்று போராடி வரவன் தான் அரசியல்வாதி. யார பேசல? சீமானை பேசலையா? இவர் ஸ்டாலினை பேசலையா? இவர் உதயநிதியை பேசலையா? இவங்க ஜெயலலிதாவை பேசலையா? எல்லாருமே குடும்பத்தையும் தனிப்பட்ட தாக்குதலையும் கடந்து வந்துதான் ஒரு பெரு வாழ்க்கைக்கு வந்திருக்காங்க, ஒரு தலைவரா வந்திருக்காங்க. நீ கடந்து வா, வெளியே வா, இறங்கி ரோட்ல நடந்து வா. உன்னை ஜெயில போடுவாங்க, ஜெயில போயிரு. எல்லா தலைவரும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க தான். ஜெயிலுக்கு போயிட்டு வந்த தலைவர்கள் தான் பெரிய ஆளா இருக்காங்க. யாரு ஜெயிலுக்கு போல இப்ப இருக்கிற அரசியல்வாதியில? எல்லா சீமான் உட்பட எல்லாரும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. சாட்டை திருமணம் கூட ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். ஜெயிலுக்கு அஞ்சுனா ஒண்ணுமே பண்ண முடியாது. அழுது சீன் போட்டா மக்கள் பார்க்க மாட்டானுங்க. மக்கள்லாம் பார்க்கல இவன் இதுவே. இந்த தற்கொலை கூட்டம் தான் பாக்குது. இவனுடைய வந்துட்டு தற்கொலை. ஒரு பொண்ணு வந்து இன்னைக்கு கூட சொல்லுது, நான் இங்கேயே செத்தா கூட பரவாயில்லன்னு. நீ சாவாம போ. அதனால எங்களுக்கு என்ன லாபம்? எங்களுக்கு என்ன நஷ்டம்? நமக்கு இந்த பொண்ணு இருக்கிறதுனாலயோ இல்லாததுனாலயோ நமக்கு என்ன நஷ்டம்? என்ன லாபம்? இங்க வந்து பெருமையா பேசுறது, ஒரு டிவில ஒரு ரோல் இருக்க இந்த மாதிரி ஒரு டைலாக பேசிக்கிறது. இதை கண்டிக்கணுமா இல்லையா? யாரு கண்டிப்பீங்க? அந்த வட்டத்துல இருக்கிறவன், அந்த மாவட்டத்துல இருக்கிறவன், எவன் கூட்டிட்டு வரான்னு கூப்பிட்டு கண்டிக்கணும். குழந்தைய கூட்டிட்டு வராதுன்னு சொல்லும்போதே கூட்டிட்டு வரானுங்க. அப்ப அதை தடுக்க வேண்டியதானே? நீங்களே வரீங்க, நீங்களே ஏறி ஓடுறீங்க. ஒரு பொம்பளை கீழே விழுது, அது மேல ஏறி ஓடுறீங்க. இவன் வண்டியை நிறுத்தி நிறுத்தி வரான். வரவன் ட்ரெயின்ல வந்துட்டு இங்கேருந்து போக வேண்டானே அப்படின்னு பேரிகேட் போட்டு தடுக்க வேண்டானே. எதுக்கு கூடயே வர வண்டியை நிறுத்தி, ஏன்பா வரீங்க, பாத்துட்டீங்களா, போங்க, நான் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டானே. நின்று பேச வேண்டியதானே? எதையும் செய்ய மாட்டா. எல்லாத்தையும் அனுபவிச்சு இந்த பசுபதி ஒரு படத்துல வந்து நல்லா கத்துவானுங்க. அதை ரெக்கார்ட் பண்ணி வந்து வீட்டுக்குள்ள உட்காந்து போட்டு ரசிச்சு கேட்டுட்டு இருப்பான். அதே மாதிரி இந்த பைத்தியம் வந்து இந்த வீடியோலாம் எடுத்து வீட்டுக்கு போயிட்டு போட்டு பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும். பாரு எப்படி வரானுங்க, நம்ம மேல இவ்வளவு கிரேஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வரோம். இந்த மாதிரி பைத்தியம் தான் இது. அதே பசுபதி கேரக்டர் தான் இவன். முழுக்க முழுக்க சைக்கோ. 100க்கு 100 உண்மை. மெட்ராஸ் போன அந்த சேலத்துல க்ளோஸா ஒரு பிரிட்ஜ்ல பாக்குறேன். பக்கத்துல அந்த ஹெட்செட் போட்டுட்டு ஓட்டுற டிரைவருக்கு இவன் கீழே கீருக்கு கீழே ஆக்ஷன் காட்டிட்டு இருக்கான் கையை. அது க்ளோஸ் அப்லயே இருக்கு ஷாட். நான் அனுப்புறேன், அந்த ரெக்கார்டிங்கே வச்சிருந்தேன். என்னன்னா போங்கிறான் நிறுத்துங்கிறான், போங்கிறான் நிறுத்துங்கிறான். அந்த கூட்டத்துக்கு இவன் சைட்ல அணைக்கிறானுங்க. அங்க போய் கையாட்டிட்டு போறது, திருப்பி நிறுத்து, திருப்பி போ. முழுக்க உள்ள உட்காந்துக்கிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதே இவன் தான். இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சுதாங்க பண்றான். விவரமா எந்த கூட்டத்தை எப்படி காட்டணும், இப்ப இது பர்பஸாவே இந்த கூட்டத்தை காட்டணும்ன்றதுனால நேத்தி ஒரு மாநாடு, அதுக்கு முந்தா நாள் ஒருத்தர் மாநாடு போடுறப்ப இவரு நாம் தமிழர் போட்ட மாநாடு, இந்த கூட்டம்லாம் நமக்கு என்னமோ சுருங்கி போச்சுன்னு எல்லாரும் மைண்ட் செட் ஆயிடும். எல்லாரும் மாநாடு, எல்லா கட்சியும் மாநாடு போட்டது, எல்லாம் பெரிய பெரிய ஈவென்ட் நடத்தினாங்க. இவன் பண்றதுக்காகவே தான் இந்த கும்பல் இன்னைக்கு சேர்த்தது. அதுல நம்ம கரெக்டா மாவட்ட செயலாளர் கொடுத்த அசைன்மெண்ட், பார்டர் தொட்ட உடனே வேன்ல மாறு, வேன்ல இருந்து மாறி அங்கங்க டோல் பூத் 2 டோல் பூத்ல நான் நிக்க வைக்கிறேன், எல்லாத்துலயுமே கூட்டம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இவனுங்க பண்ண அத்தனை வேலையும் இன்னைக்கு அம்பலப்பட்டு. உண்மையாவே இதெல்லாம் ஜட்ஜு பார்த்தானே, ஏதோ ஹைகோர்ட்ல பார்த்து அவருக்கு அவ்வளவு தடை விதிக்கிறீங்க, அதை விதிக்கிறீங்க, நீயே வந்து பாரியா, நீ தானே சட்டத்தின் ஆட்சியில நீ தானே பண்ணுவோம், உங்களுக்கு நாங்க ஏதாவது பேசினாதானே வாய் வலிக்க கத்துறான். போடாத பேசாததுக்கே பப்ளிக்ல சொல்லிட்டு போற உனக்கு யார் உன்னைய 41 பேருக்கு நீ தான் கொண்டான்னு யார் சொன்னா? பொதுவெளியில நீ காரணம் சொன்னாங்க, பொறுப்பு எடுத்துக்கோன்னாங்க, அது அடுத்தது வராம பாத்துக்கோன்னு தான் சொல்றாங்க. அந்த லெவலுக்கு தான் ஒரு கட்சி சொல்லுவோம். மத்த விமர்சனங்கள் சொன்னது, கீழே இருந்த பத்திரிகையாளர் சொன்னது அத்தனையும் தூக்கிட்டு வந்து இன்னைக்கு வந்து ஸ்டேஜ்ல வந்து இந்த மாதிரி பேச்சு பேசிட்டு போறான். முழுக்க முழுக்க இவன் செட்டப் டிராமா, இந்த நடிப்பு, இந்த நீல்வேஷம் எல்லாம் நடிக்க போதுன்னு தான் அவனால இயங்க முடியல. அவன் நினைச்ச மாதிரி இப்ப வந்து வேற மாதிரி களம் மாறி போச்சு. கூட்டணிக்கு யாரும் வரல. அங்க அவன் நினைச்சது நடக்கல. அரசியல்ல அவன் நினைச்சது நடக்கல இப்போ வரைக்கும். அதனால என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கான். திருப்பி ஏதாச்சும் டிராமா பண்ணலாமா, நடிப்போமா அப்படின்னு பாத்துட்டு இருக்கான்.
மக்கள் வந்து இவனை அந்த புரிஞ்சுக்கிட்டாங்க. வேலையை தான் பண்ணிட்டு இருக்கான். அந்த வேலையை நல்லா விவரமா பண்ணிட்டான். இனி வந்து கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பொறுப்பு. இன்னும் 10-20 நாளைக்கு எலெக்ஷன் டேட் அறிவிக்கிற வரைக்கும் இதை போடுறேன் அதை போடுறேன்னு சும்மா ட்வீட்டை போட்டுக்கிட்டு இங்கிட்டு வம்புழுத்துக்கிட்டு ஓட்டை பிரிச்சுக்கிட்டு ஏதாவது பண்றதுக்கு மொத்தமும் வம்பு பண்றதுதான். சொல்லுங்க. பக் கிளியர் பண்றதுன்னா ஸ்பேஸை மினிமைஸ் பண்றது இல்லை, ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு கிளியர் கேட்சி கிளியர் டேட்டா ஒன்று கொடுக்கணும். இந்த ஃபோனை கிளீன் பண்ற இந்த இது இருக்கா, ஆப் இருக்கா, ஆமா ஆமா, அது கிளியர் டேட்டா கொடுத்துட்டு மறுபடியும் ட்விட்டர் ஓப்பன் பண்ணா மேலே உங்க ஸ்பேஸை காட்டும். அதை போய் கிளிக் பண்ணி மறுபடியும் ரீகனெக்ட்னு கேட்கும். ரீகனெக்ட் கொடுத்தோம்னா பக் எல்லாமே கிளியர் ஆகிடும். நீங்கள் பக் கிளியர் பண்ணுற நேரத்தில் யாரும் கோஹோஸ்டில் இருக்கக்கூடாது. அப்படி கோஹோஸ்டில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸில் கோஹோஸ்ட் மட்டும் ஃபுல்லாக பிளாங்காக காட்டும். புரியுதா? புரியுது புரியுது. அதாவது அந்த கேட்ச் கிளியர் பண்ணும்போது கோஹோஸ்ட் எல்லாரையும் கிளியர் ரிமூவ் கேட்ச் எப்படி பண்ணிட்டு பண்ணுவீங்க? இருங்க, கிளியர் கேட்ச் நான் இதெல்லாம் கிளாஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது. கிளியர் கேட்ச் எப்படி பண்ணுவீங்க நீங்கள்? ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு கீழே ரவுண்டா போன்ல கீழே ரவுண்டா ஒரு பட்டன், மொத்தமா ஹோம் பட்டனுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஓப்பனா இருக்கிற ஆப் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுவீங்க, கரெக்டா? ஆமா ஆமா, அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு டக்குன்னு அந்த டெலிட் அந்த ரீசைக்கிள் பின்ஸ் எமோஜி காட்டுமா, ஆப் ஒன்று காட்டுமா, அதை கிளிக் பண்ணா ஃபுல்லா டேட்டா கிளியர் டேட்டா ஆகுமா, மொத்தமா எல்லாம் க்ளோஸ் ஆகுதா, மறுபடியும் ட்விட்டர் ஓப்பன் பண்ணி உள்ள அந்த கனெக்ட் பண்ணீங்கன்னா ரீகனெக்ட் ஆயிடும். இதை நீங்க பண்ணும் போது யாரும் கோர்ஸ்ல இருக்கக்கூடாது. ஓகே 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 ஓகே. இதுக்கு பேர் தான் கிளியர் டேட்டா. நீங்க நினைக்கிற கிளியர் டேட்டா ட்விட்டர் ஆப்புக்குள்ள போயிட்டு ஆப் இன்ஃபர்மேஷனுக்குள்ள போயிட்டு அங்க நீங்க கிளியர் கேட்ச் கிளியர் டேட்டா கொடுக்க கூடாது. புரியுதா? போன் மெமரி அதிகமா இங்க ட்விட்டரை இழுத்துக்கிறதுனால என்ன ஆகும்னா பக் ஃபார்ம் ஆகும். அது கிளியர் கேட்ச் பண்ணிட்டு மறுபடியும் கனெக்ட் பண்ணா ஆல்ரெடி மைக் கேட்கறவங்க எல்லாரும் காட்டும். சரியா? ஓகே ஓகே. நீ அந்த கிளியர் டேட்டானா எதுல இருக்கிற கிளியர் டேட்டா கபிலம் ப்ரோ? நான் ஒன்னு சொல்லவா? நான் ஒரு பொறுமையா சொன்னாரு, கேட்டுங்க. நான் ஒரு ஜி மீட்டு போடுறேன், என்ன நல்லா கேட்டுங்க. ஜி மீட்டு போடுறேன், நல்லா கேட்டுங்க. அதர் லிசன்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா கேட்டுங்க. ஜி மீட்டு போடுவேன். இந்த மாதிரி டிஸ்கஷன் தான் நடக்கும். என்ன அதுல உங்க போனை ஸ்கிரீனுக்கு கொண்டு வாங்க. ஜி மீட்ல தான் நம்ம சொல்ல முடியும். கரெக்டா மசக்குட்டி? கரெக்ட் கரெக்ட். மறுபடியும் கேட்டுக்க, நான் ஜி மீட்ல தான் இதெல்லாம் சொல்லுவேன். சரி, இப்ப நான் வந்து சாரி சக்கரவர்த்தியா பேருட்டுங்க, சக்கரவர்த்தி. சாரிங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண தான் குறுக்க வந்தேன். என்னன்னா ரொம்ப நேரம் மைக் கேட்டுட்டே இருந்தேன், விடவே மாட்டேன்ட்டாங்க மைக்கு. நான் கேட்கறது இவரு டிஎம் இன்வைட்லாம் கொடுக்குறாரு, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்ற மசகுட்டி, நான் சொல்ற மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கங்க. சரியா? ரொம்ப நாள் ஆச்சு ஜி மீட் போட்டு. இன்னைக்கு சாயங்காலம் இல்லை, இன்னைக்கு போட முடியாது, நாளைக்கு போட்டுருவோம். நமக்கெல்லாம் இன்விடேஷன்லாம் கொடுப்பீங்களா ப்ரோ? ஐயா, இந்த மாதிரி டெக்னிக்கல் ஃபால்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் இங்க ஸ்பேஸ்ல ஓப்பனா சொல்ல முடியாத சில விஷயங்களை அங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுதான் இது ஜி மீட்னு வரும்போது நீங்க எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு நினைச்சா கொடுத்துட்டேன். சரி, நான் அந்த ஸ்பேஸ் அவனுக்கு ஒன்று போட்டிருக்கிறானுங்க, அந்த காமெடி கொஞ்சம் கேட்போமா கொஞ்ச நேரம்? சக்கரவர்த்தி மெட்ராஸ் பையன், அதாவது போனதாட்டி மறந்த ஸ்கிரிப்டை இன்னைக்கு ஒருத்தவன் அழுது அதை மாத்திக்கிட்டான். அவ்வளவுதான் இதுல மொமெண்டமே. போனதாட்டி மறந்த இதே இடத்த திருப்பி இன்னைக்கு மறந்த இடத்த என்ன பண்ணலாம்னா அரசியல்வாதியா வந்தாச்சுன்னா, இல்ல அரசியல் கட்சி தலைவனா வந்தாச்சு அப்படின்னா இந்த அழுவுறது, இந்த இது பண்றது அப்படின்னு வரும்போது பொதுமக்கள் 50% ஏத்துப்பாங்க, 50% ஏத்துக்க மாட்டாங்க. இது ஒண்ணு கான்ட்ரவர்சியா ஒண்ணு போகும். ஆனா ஒரு நடிகை அரசியல்வாதியா வந்துட்டாங்க அப்படின்னா அந்த மேடையில உட்காந்து இந்த அழுவுறது உனக்கு சொல்லியா தரணும்? பனையூர்ல 3ஆம் நாள் நீ போட்ட வீடியோலயே மூக்க உறிஞ்சு பேசும்போது தெரிஞ்சு போச்சப்பா, உனக்கு நடிக்க வரும், நான் ஏத்துக்கிறேன்ப்பா. ஐரா அவார்டு கொடுக்கும் போதும் சரி, இல்ல ஓயா அவார்டு கொடுக்கும் போதும் சரி, இவனுக்கு நடிப்பு நல்லா வருதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேனே. இவரு வந்து டென்ஷன் எமோஷன் ஆயிட்டாராம், அப்படியே அங்க போய் ரிலாக்ஸ் ஆகிறாராம். எப்ப நீ இந்த மாணவர்களுக்கு 2000 ரூபாய் 2500 ரூபாய் பணம் கொடுக்கும் போது அப்படியே டேபிள பிடிச்சி இப்படி நின்னீங்க, ஏன் காலைல டிஃபன் ஷாப் இல்லையா? காசு இல்லையா? காசா இல்ல? சரி, நான் இப்ப பிளே பண்றேன், அங்க என்ன காமெடி நடக்குதுன்னு கேட்போம். ஏன்னா அவனுங்களை வம்பு எடுக்கிறது தான் நமக்கு வேலையா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் நம்ம ஆண்களுக்கு சமம் வந்து பாத்தீங்கன்னா வங்கி அது ரொம்ப தப்பு தான். இருந்தாலும் அது தைரியம் எப்படி அவங்களுக்கு எங்க இருந்து வருதுன்னு எனக்கு தெரியல. வந்து எனக்கெல்லாம் அந்த மாதிரியான நாளுக்குலாம் இல்ல, பைக் ஓட்டுறவங்களுக்காகவே இருக்க ஹெல்மெட்டை ப்ராப்பரா போட்டுட்டு அவ்வளவு இதுவா வந்து அந்த பொம்பளைங்க வண்டி ஓட்ட கூடாதான் நம்ம குடியோட அந்த போனாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் ஒரு நெகிழ்ச்சியான தருணமா இருக்குது. பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியம், அதை முதல்ல கவனிச்சுக்கணும். அண்ணன் இங்கேயும் போயிட போறதில்ல, நம்ம ஊருக்கும் வந்துட்டு தான் இருப்பாரு. நாளைக்கு சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமும் நம்ம ஊருக்கு வரதான் போறாரு. அவரே வாக்கு கொடுத்துருக்காரு, கொடுத்த வாக்கு அவர் ஒண்ணும் மீற போறது இல்லை.
உங்க பாதுகாப்பு எவ்வளவு முக்கியன்றதை அதை பார்த்துட்டு நீங்க அந்த மாதிரி செயல்படணும். அது யாரா இருந்தாலும் அதை இந்த ஸ்பேஸ் மூலமா வலியுறுத்தி பொலிட்டிக்கல் பாம் இல்ல, நியூக்ளியரே தூக்கி உள்ள போட்டுட்டாரு. பல போகுதுன்னு திமுக தெரியல. அவங்க எப்படி சமாளிப்பாங்கன்னா, வழக்கம் போல 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட ஒரு நடிகரை வச்சு விமர்சனம் பண்றது, இந்த நடுநிலையாளர்ன்ற பேர்ல அவங்க ஆட்சியை உள்ள புகுது, ஆட்டையை கழிச்சு விடுறது, அதை வச்சு கட்டிக்க விடுறது இல்லையா, சம்மந்தமே இல்லாம எதனால ஒரு நிகழ்வை வந்து புகுத்தி விட்டுட்டு இதை மனமாற்றம் பண்றது. அண்ணனோட மீட்டிங் நடக்கிற ஒவ்வொரு முறையும் அவங்க பண்ற விஷயம் இதுதான். நீங்க டைம் லைன்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம மக்கள் வர்றத பத்தி போறோம், மறுபக்கம் அவங்களுடைய எலும்பு தீனி மீடியாக்கள் எதை போட்டுச்சுலாம் பாத்துட்டாங்களா. உங்களால எவ்வளவுக்கு எவ்வளவு எங்க கொண்டு சேர்க்க முடியுமோ, வாட்ஸ்அப், யூடியூப், இன்ஸ்டா எங்க முடியுமோ அதை 10 பாயிண்ட் பேசினாரா அதுல ஒரு பாயிண்ட் உங்களுக்கு என்ன ரொம்ப முக்கியம் சேருங்க. ஏன்னா மக்களுக்கு சேர்க்க வேண்டிய கடமைன்றது மீடியாக்கு இன்னைக்கு மறந்துருச்சு. நமக்கு தான் அது இருக்கு. நம்ம கையில நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் மாதிரிதான். நம்ம அதை போய் அண்ணன் பண்ண அந்த அரசியல் தனக்கு நண்பரா சொல்லிக் கொள்கிற ஸ்டாலின் வந்துதான் கரூர் விவகாரத்துல என் மேல ஏன் பழிய போடுன்ற அந்த கேள்வி பயங்கரமா ஒரு கேள்வி பாக்கலாம். ஏன் அப்படி சொன்னாருன்னா அவர் ஒன்றும் சும்மாலாம் சொல்லல. ஏன்னா நீங்க அந்த நிகழ்வுகள் எல்லாம் நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா தெரியும். பேரே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா போஸ்டர் ஓட்டுனது, யாரையே வச்சு பாத்தீங்கன்னா சும்மாவே ஒரு ப்ரொபகண்டா செட் பண்ணது. ஆனா அந்த மக்கள் அதை நம்பல. இன்னைக்கு கரூர்ல தவிடுபடியான அளவுக்கு மக்கள் அந்த கரூர் மக்களே திமுகவை எப்படி வெறுக்கிறாங்கன்றது செந்தில் பாலாஜி தான் கரூர் தொகுதியில மறுபடியும் நிக்க சொல்லுங்க. அப்பயே அதுதான் சொல்றேன். விஜய் மேலதான் தப்புன்னா நீங்க கரூரை விட்டு ஓடணும். விஜய் மேலதான் தப்புன்னா நீங்க கரூரை விட்டு ஓடணும். தெரிஞ்சதுல திமுக அந்த ஒரே ஒரு விஷயம் தானே சொல்லிட்டே இருக்காங்க. திமுக அதாங்க, திமுக காரன் பேசிக்கலாங்க, அவனுக்கு தேவை கடிக்கிறதுக்கு அது ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. அது மக்கள் ஏத்துக்கல. மக்கள் ஏத்துக்கிட்டு அதை பத்தி கவலைப்படலாம். 10 மக்கள் கேட்கறாங்கன்னா பிளான் பண்ற எல்லாமே பேக் ஃபயர் தான் இருக்கு. விட மாட்டேங்கிறாங்க, இதுவும் பேக் ஃபயர் தான் ஆகும். ஏன் விஜய் போட்டா இவங்க மாநாடா டெய்லி ஏதாவது ஒரு விஷயம் ஒண்ணும் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. பண்றாங்க. ஆமா, சகோதரி கமல் சொல்றாங்க, போட்டு என்ன பிரயோஜனம், துண்டு எடுத்து உசு உசுன்னு எறியறானுங்க. காலையிலே ஒரு யோசிச்சேன். நான் என்ன யோசிச்சேன்னா, அண்ணன் கண்டிப்பா இந்த என்டிஏ வெர்சஸ் டிஎம்கே நரேட்டிவ் ஓடிப்பாரு, டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு ஸ்டாலின் கிரியேட் பண்ண அந்த இது ஓடிப்பாரு. ஏன்னா நான் அடிக்கடி நிறைய விஷயத்துல சொன்னது என்னன்னா, இந்த எலெக்ஷனை வந்து பாத்தீங்கன்னா தேசிய அரசியலை தள்ளலாம் திமுக பார்க்கும். என்ன என் பண்ணிட்டானுங்களா ஸ்பேஸ? டேய், இவனை நம்பி நான் வேற உட்காந்துருக்கிறேன். அவனுக்கு அரசியலுங்கிறது சுத்தமா தெரியல கபிலாம்புரம். இவனை மொத்தமா ஒதுக்கிட்டாங்க 2 கட்சியும். பேசுறவன் யாருன்னு தெரியுதா? பாலான்னு ஒருத்தன். நான் என்ன அன்பிளாக் பண்ண மாட்டேங்க, பிளாக் பண்ணி வச்சிருக்கு. நீ இந்த மெயின் மொத்தமா ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கறதே தெரியாம இருக்கானுங்க. மெட்ராஸ் பையன் கேக்குதா? கேக்குது, நீங்க பேசுறது எனக்கு கேக்குது கபிலாம்புரம். மெட்ராஸ் யாரெல்லாம் மைக்ல இருக்கிற? மெட்ராஸ் பையன் நீங்க, ஏகே ஐடி விங்னு ஒரு ஐடி. ஏகே ஐடி விங்கா? ஆமா, வேற யாரும் ரிக்வெஸ்ட் எதுவும் கேட்கல. கேக்குறாங்களான்னு தெரியல. நான் வேணா கொடுக்கவா எல்லாம் ஒரு தனித்தனியா? ஏங்க உங்களுக்கு தாங்க போஸ்ட், ஏங்க நீங்க எப்படி பண்றீங்க? ஸ்பேஸ் பக்கா இருக்கு, ஃபுல்லா உங்களுக்கு இதா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்னு பண்ணுங்க, என் பண்ணிருங்க, என் பண்ணிட்டு சாயங்காலம் போடலாம் விடுங்க. அப்படியா? ஆமா, என் பண்ணிட்டு விடுங்க. இது என்ன கடுப்பா இருக்கு எனக்கு. இது நம்ம பேசணும்னு மைண்ட் செட் வந்தாலும் ஸ்பேஸ் பக்குக்கு தள்ளி விட்டு சரியான கட்டுப்பண்டே இருக்கு எனக்கு. ஓகே ஓகே, அப்ப நான் என் பண்ணிடலாம். என் பண்ணி விடுங்க, பாத்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே, நான் என் பண்றேன். அப்போ எனக்கு நிறைய கான்கே